இவரை பங்காளி இவரை இருக்க முடியாங்க, எங்கிட்ட இருக்காங்க என்னான்ட்டு நமக்கு என்ன சாமி எங்கிட்ட இருக்குன்னு தெரியணும்ல. கொஞ்ச காலம் ஆண்டவா ஆண்டவா நானே பெருமானே கருவா அலாட்டிக்காரி ஒருமாலே கொடியிருப்பா நொண்டிப்பிள்ளை பட்டா வெள்ளாரிச்சி அடியில முட்டியனே அஞ்சின பெருமானே முளப்பொருளை மூத்தவனே விநாயகனே பெருமானே ஆண்டிப்பிள்ளைய மகையோட கிளவா நாத்தா ஈஸ்வரி தாயே உமையாலே ஆதி வராசக்தி மேல்முன் மண்டப்பணத்தாலே என்குடியாத்தாலே இருக்க முடியாத்தாலே என் கண் திருப்பதியான் திருமலை ஆண்டார் கொடுத்த வாக்கு அனல் வாக்கு மாறாம அவர் அள்ளி வச்ச உபதி ஒரு அசகு பசகு வராது, தொட்டு வச்ச துண்ணூறு ஒரு துன்பங்க நேர்ந்துராது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையப்பா என் தகப்பனா பூசாரி கருப்பையாத்தாலே அவர் மடியில தம்பி விளையாண்ட அந்த மலையாளத்து வீரை மைக்காரத்தை மதிச்ச உரிவான்னு அந்த மலம்பாம்பு செத்த நேரம் என் மடியில ஒத்த வச்சு அள்ளுற சாம்பா வீண்பாகாம அதிகாரத்தை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா நாட்டில் உனக்கும் பேரு எனக்கும் பேரு. கத்துறது என் கடமை, காப்பாற்றுறது உன்னோட கடமை. சொல்றது என் கடமை, சொல்வாக்கா காப்பாற்றுறது என் தென் திருப்பதியார் திருமலை ஆண்டாரோட கடமை. ஒரே கை 5 வச்சுருங்க, வச்சுட்டு வெளியே உட்காந்து கருண கருண என்றேன் அந்த கடவுளே வா இன்ன அப்ப வடக்கையா வடநாடா அது வழி கொண்ட நாடி மேற்கையா மேல மலையாளம் அது முண்டு கட்டி துண்டுடுத்து அந்த 3 மலையாளம்
தெக்கையான் தென்னாடா தெச்சினா பூமி அது திருநெல்வேலி ஜில்லா. ஏப்பா கிழக்கையான் கீனாடா பொழுது பறியாத அந்த பொன்னி வளநாடு. அந்திமரவின் நாடு அதிமரவின் சீமையில சேதுபதி மன்னையாண்ட அந்த சிவகங்கை எல்லையில பேரு சொல்ல காடா அந்த பிராமண காடை விட்டு கத்திரிக்காய் சித்தை வளர்த்த அந்த கர்நாகத்தை காணமுடா. அந்த சிவகங்கை எல்லையில அந்த திருக்கஸ்தூர் மண்டுல அந்த மாதவேந்தல வாசல் அது. அப்ப என்பாட்டை என்களவே அவர் மாடோட்டி வரும் நாளையில அவருக்கு சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் அத வச்சு வாழ அவருக்கு ஒரு வாரிசு இல்லையடா. அப்ப என் கிழவிக்கு வயது 60டா. அவன் 14 வயதுல அவன் தலைமாடு காக்க ஒரு தலைப்புள்ள இல்லையடா. அப்பத்தான் அந்த 60 வயது மூதாட்டி அந்த மாதவன் தலைவாசல்ல அவன் மண்டிகிட்டு மடிப்பிச்சை கேட்கிறா. மாதவா, இத்தனை வருட காலம் உனக்கு பணிவடை செஞ்சுட்டு இப்ப நான் பரலோகம் போக போறேன். அந்த 60 வயது மூதாட்டிக்கு கட்டுநாட்ட பட்டா அவளாண்ட ஆரிய பிராமணத்தி அழகு பூத்தவ அக்கினிக்கு சொந்தக்காரி 5 கருப்பம் என் தாயார் மடியில் குடியிருந்த அந்த ஆளாத்தி காரியவ எனக்காக அலறி வந்த புள்ள செத்தனரை அடிமடிய விட்டவை. இது பதறி வந்த புள்ள செத்தனர் அந்த பட்டண கையில விட்டவை. அது அறியாத நாயம்டா, இது தெரியாத விவகாரம். கோவிந்தா சங்கு சக்கரம் நீலமேகம் ஆண்டார் விடுத்த வாக்கள் அறியாத புறா. ஏப்பா இந்த படிவாசம் முன்னால தலையும் பிள்ளை பதறி வந்து உட்காந்துருக்கான். அது பாதை காட்டணும், பகுமானம் ஓட்டணும், அழகு பார்க்கணும். அதிகாரத்தை பிடிச்சவன் ஆதி காலத்துல உன்னோட கிழவை முப்பாட்டம் கிழவை 3 கிழவை இல்ல கிழக்க கீநாடு அந்திமரவை நாடு நாரபறக்காத 48 மடையாண்ட சொல்லக்கு பறக்காத 98 மடையாண்ட அந்த ராமநாட்டு எல்லையில தனி பட்டியல் நெருங்கி பால்பானை பொங்க வச்சு பட்டியும் தொட்டி பகுமானம் ஓட்டி பட்டி மாடு ஓட்டி வரும்போது பத்தினி ஒருத்தி கூட வந்தான். உத்தமி பத்தினி ஒரு சொல் வாசகி தன் உடம்பு எரிஞ்சாலும் தன் துயில் எறியக்கூடாதுன்னு சொல்லி எல்லங்கட்டு வாழல எதிர்த்துன்னு போறான்னு தனி அழகு பூத்து உட்காந்துருக்கா. அவளுக்கு காவலை வர்றவன் கருங்காலி கம்புக்கும் கருங்கச்சைக்கும் சொந்தக்காரன், என் படிவாசலுக்கு சொந்தக்காரன், 4 கோட்டைக்கு 48 கோணலுக்கு அந்த கோமமலையை காக்க வந்த குடி கொண்டு உட்காந்துருக்கான். ஆனா என்னோட கிழவைங்க 3 கிழவின்னு சொன்னேன். ஒத்த கிழவை அன்னைக்கே பந்தி உழைஞ்சு பகுமானத்தை இழந்து பாயில ஓடிட்டான். 2 கிழவை மேற்க மேனாடு காலி அளவு ஊத்து உட்காந்துருக்கேன். இப்ப உட்கார்ந்த எல்லையிலேயே பாலக்கோப்பை உண்டி பகுமானம் பார்த்து பல பேர் பலதை உரைச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு பாதை தெரியலையே, என்னைய போட்டு முடக்கிறிய, எப்போ பார்த்தாலும் உசுப்புற தட்டு உசுப்புற தலைமாடுக்கு வந்து நின்று பேசுற நான் அழுது புலம்புறேன். ஆனா ஆதரிக்க ஆள் இல்லை. நில தடுமாற வைக்கணும், பிடிச்சபடியே மாத்தணுவன, இட்டதொரு தொழிலையும் முடக்கணும், தெய்வத்தையே நில கொண்டு உட்கார விடக்கூடாதுன்னு சொல்லி கட்டிட்டேன் ஒரு கட்டை. அந்த கட்டு கட்டலவே அவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? கட்டி சொல்ல கட்டிட்டு களவாடி போய் வரல. உன்னோட வகை, உன்னோட வகையில ஒரு ரத்த வகையிலேயே இவனை நிலையில அவன் நில தருமாறணும், தெய்வத்தை நிலப்படுத்தக்கூடாது, உருவத்துல உருவத்தை குலைக்கணும், உள்ளத்துல அம்பு உடலின் நோய் 10 ரூபா வந்த 10,000 செலவு பார்க்கத்தான் என் பிள்ளை பகுமானமா இருக்க. பாதிவாச ஓத்த நடத்த என் பரிவாச கூட நிற்பேன். ஆடி 1 நிக்கி அழகு பூத்துருச்சு. 12ஆம் படியானுக்கு பகுமானம் பார்க்க போற நாள் இன்னும் 13 நாள் இருக்கு. உனக்கு பாதை ஓட்டுவேன். 13 நாள்ல உனக்குன்னு ஒரு பாதை ஓட்டி பகுமானத்தை நடத்தி உசுப்பி உன் தலைமாடுக்கு நான் வந்து 12ஆம் மகனே அண்டடா கருப்பேன் காக்காய் கூட நிற்க தலைமாடு காப்பேன்னு சொல்லி உனக்கு வாக்க கொடுக்குறேன். வாக்க நீ கேட்டுட்டீங்கன்னா
காலையில் இந்த கட்டையை கொடுத்து என் கலவை களவாட சொல்லணும் மீண்டும் நீ கண்டறிஞ்சு நடந்துக்க நிறையா இருப்பேன் பிடிச்சாட்டு போ. அடுத்து உன்னோட நியாயம், நீ என் புள்ள, நீ பதறாத காரியம் சதறாத மாதிரி வச்சது வளங்களை தொட்டும் தோளங்களை காசு வந்தா கனகாசு வரையும் அந்த எல்லையில் நீ பகுமானமாகத்தே இருக்க. ஆனால் 10 பல்ல ஒத்த புல்லு நச்சு பொண்ணு நல்லா புரிஞ்சுக்க. யாரும் காற்று கருப்போ கல்லடித்தோம்னா எவ்வளோ புள்ளிய திட்டு மரப்பட செய்வன கோளாரோ அரமனை வைக்கிறது யாரும் நீதி இல்லை. ஆனால் எதிரி சிரிக்குது இடம் கொடுக்க வச்சுக்கிறதுக்கு பார்க்குறவங்க இருக்கிற பாத வழி ஓட்டமில்ல ஒன்றால். அதே மாதிரி உன்னோட அரசனுமே இன்னைக்கு இப்போ ஒரு புத்தி பரவாயில்லன்னா மதியத்து மாதிரி தெரியிட்டு போது வெளியே போகல ராஜவம்சத்தோட போகும். உள்ள நுழைஞ்சவன கீழியும் போமா சினறி அடிக்கும். வெத்தப்பள்ள கண்டுகளுமே புத்தி மாறுது பிரமசமாகுதுன்னா யார் வச்ச வினையோ வேதமே கிடையாது. இது ஊழிவன உலகத்தை நாசம் கிரகத்தோட சுத்திருச்சு. ஆணி 30 கழிஞ்சிருச்சு, ஆடி பிறந்துருச்சு. 18ஆம் பெருக்குக்குள்ள உனக்கு பாதை ஓட்டி காட்டுறேன். அதே மாதிரி அரி இல்லை அரமனை வாசல் பக்கத்துலயே எங்க ஆத்தா துர்க்கை இருந்தாண்டா துர்க்கை அம்மனுக்கு 3 வியாழக்கிழமை ஒரு எலுமிச்சம்பழத்தால் அறுத்துட்டு எண்ணெய் விளக்கு ஏற்று அதுல 3வது வியாழக்கிழமை 10 ரூபாய்க்கு இனிப்பு வாங்கி 10 பிள்ளைக்கு அள்ளி கொடு. உன் வாழ்க்கையை இனிப்பாகி காட்டுறேன். இன்னிலிருந்து சொன்னவ உண்மையா இருந்தால் இப்ப நீ வீடு போய் சேர்ந்த உடனே வடகிழக்கு மூலையில வண்ண பழக அடிச்சு கெவிலிச்சத்தை அடிச்சு கொடுத்துட்டா காக்கரை உள்ள வந்துட்டான்னு சொல்லி கண்டறிஞ்சு கிடக்கு. நீ ஏய் விட்டு கொடுக்கும் வேலைக்கு அமையுமா அமையாதா? வேலைக்கு அமையுமா அமையாதா? இதை பார்த்துருவான். உறுதி அமையும். என்ன வேலைக்கு அமையும்? நீ என்ன வேலை பார்க்க முடியாது ஆசைப்படுற? நான் தெய்வத்தை நம்பி வந்திருக்கேன். என்ன வேலைன்னு தெரியாது. என்ன வேலைன்னா நான் பாட்டுக்கு ஒரு வேலையை சொல்லி விட்டுவிட்டு அந்த வேலைக்கு போகணுட்டு நான் மாட்டி விட முடியுமா? உன் நிலைகள் என்ன? என் வேலையை மிலிட்ரி போகணும். வயசாகி பொண்ணாடி இன்னும் எப்படி போவேன்? என் பிள்ளைக்கு. அப்படி கேளியா? என் பிள்ளைக்கு போயிருக்கிறியான். அதுதான் அங்கே இருக்கிறியான். அது என்ன அது கேட்க வந்து என்ன சொல்லிச்சு ஒரு வார்த்தை கூட நீ கேட்காம சொல்லிச்சு. ஆடி வந்துருச்சு, அழகு பார்க்க போற நாள் நெருங்குது, 18ஆம் பெருக்குள்ள உனக்கு ஒரு பதில் கிடைக்கும்னு சொல்லிச்சு. சொல்லிச்சா சொல்லியா? அதுக்குதான் 3 வியாழக்கிழமை துர்க்கை அவனுக்கு விளக்கு போட சொல்லியிருக்கு. அவளுக்கு விளக்கு போட்டீங்கன்னா உறுதியாக கிடைக்கும். அதில் மாற்றமே இல்லை. 7 வெற்றி நாட்டை காக்க போவியான். உன் மயனா என்ன படிச்சிருக்காரு? படிச்சு காலேஜ் படிச்சிருக்கேன். எந்த காலேஜ்? காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கேன். ட்ரைனிங் போயிருக்காருல்ல, படிச்சுக்கிட்டே இருக்கேன். வெற்றியோட வருவார். ரொம்ப தூக்குவாரு, காவலுக்கு நிற்பாரு. நான் இது வந்து மனச்சாந்திக்காக நான் சொல்லலை. நடக்கும்னா நடக்க முடியும். இல்லை வெற்றி ஆசைப்படாத, வேற தொழிலை பார்க்க சொல்லவன அப்படின்னு ஓப்பனை சொல்லி. ஏன்னா இதெல்லாம் உன்னை சொல்லி விட்டுவிட்டு நீங்கள் சாமி சொன்னார் கோடாயே நல்லா வந்துருந்துட்டாரு, என்ன ஒன்றும் காணா அப்படின்னு 4 பேர் கிட்டுக்கிறோம். சரியா? நடக்கும்னா நடக்கும், நடக்காது நடக்காது. வெற்றியோட திரும்பி இப்போ எங்களுக்கு எங்கிட்ட என்னன்னு நாங்கள் போகிறதுக்கு வாரதுக்கு வழி சொல்லு சாமி. உறுதியாக செய்ப்பாமா? சரி சாமி, மாற்றமே இல்லை. சரி சாமி. அந்த செல்லு இருப்பாங்க. இது சாமி எடுத்து இல்லை இல்லை நான்